ஹை கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிஸ்கஷன் தான். அதாவது மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 டேஸாக என்னெல்லாம் மூவ் ஆகிருக்கு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். 2 நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸி. இப்போ தான் திரும்ப வந்திருக்கேன். ஓகே, நீ கண்டினியூஸாக டெய்லி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும், ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பம்ப் ஆகிருக்க காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிமட்டத்தில் பாட்டம் ப்ரைஸில் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த காயின்ஸ்லாம் பெரிய லெவலில் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது கொடுக்குற இந்த ரிசல்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அப் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்ட் காயின்ஸ், அதே மாதிரிப்பட்ட ஒரு மாதிரி டிஏ பேஸ்ட் காயின்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய லெவல் ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்து இதுக்கு முன்னாடி 2 நாள். ஓகேவா? ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட், அதாவது அல்ட்டு காயினை பொறுத்த வரைக்கும் 1 by 1 அப் ஆகிட்டே இருக்குது. அதாவது 1 வீக்காக நான் வந்து கூட சொல்லியிருப்பேன், கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னா கண்டிப்பாக டவுன் ஆகும். டவுன் மீன்ஸ் கிராஷ் ஆகும். அதேமாதிரி கண்டினியூஸாக கிராஷ் ஆகி டவுனில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் அப் ஆகும். இதான் வந்து மார்க்கெட்டில் உள்ள எப்போவுமே நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபுல்லாகவே க்ரீனில் இருக்குது, அப்போனா இனி எதில் ட்ரேட் பண்ணாலும் அது அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மார்க்கெட்னாலே அப் அண்ட் டவுன் இருந்தால் தான் அது மார்க்கெட். ஓகேவா? அது மைண்ட் செட் எல்லாருக்கும் வரல இன்னும். ஸோ வந்து அது கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நான்லாம் வந்து மோஸ்ட்லி கண்டினியூஸ் அப் ட்ரெண்டில் இருக்குனாலே அலர்ட் ஆகிடுவேன். அதாவது மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மைண்ட் செட்டு நமக்கு வரணும். அப்படி வந்தால் மட்டும் தான் அவங்களால லாஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூஸ் பேஸ்ட் காயின்ஸ், இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே ஃபுல் அப் ட்ரெண்டில் இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகலை. எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க கிராஷ் ஆகும், கிராஷே ஆகலை. உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் எல்லாமே இந்த சின்ன சின்ன காயின்ஸ், அதாவது ஃபுல்லாகவே பாட்டம் ப்ரைஸ் அடிமட்டத்தில் இருந்த காயின்ஸ் எல்லாத்துலேயுமே என்ட்ரு ஆகிருக்காங்க. எல்லா காயின்ஸோட ப்ரைஸும் அப்போ இருக்குது. டாப்பில் இருக்குது. இங்கே 10 காயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா காயின்ஸுமே வந்து இந்த ரொம்ப நாளாக வந்து ட்ரேட் ஆகாமல் லோ ப்ரைஸில் இருந்த காயின், எக்ஸாம்பிள் கூட ரன் கோ இந்த மாதிரி காயின்லாம் வந்து பாட்டம் ப்ரைஸில் இருக்குதுன்னு நான் சொல்லி குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது 1 வீக் மூவே ஆகலை நான் அப்டேட் பண்ணியிருந்த டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் பம்ப் ஆகிருக்கு. அதாவது ரொம்பவே டவுனில் இருக்க காயின் ரிவர்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக பெரிய லெவல் ரிசல்ட் கொடுக்கும். இதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த மார்க்கெட் வந்து அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி, அடுத்து பிடிசியை பார்ப்போம். பிடிசி என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை பிடிசி பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு வேல்ஸ் அக்குமுலேஷன் லெவலில் இருக்குது. வேல்ஸ் அக்குமுலேஷன் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ரொம்ப நாளாக, அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் டு மார்ச் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா அது என்ன லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் லெவல். அக்குமுலேஷன் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரேடர்ஸ், அதாவது பெரிய பெரிய வேல்ஸ் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாட்டம் ரேஞ்சில் பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் மூவ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பெரிய டம்ப் கொடுப்பாங்க, அப் அண்ட் டவுன்லேயே வந்து கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ட்ரேடில் மோஸ்ட்லி வந்து பிட்காயின் ஹோல்டர்ஸை செல் பண்ணிவிட்டு வெளியே போக வைக்கணும். செல் பண்ணால் தான் அவங்களால ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அக்குமுலேஷன் லெவல், அவங்க பிடிசி வாங்கி 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 ஹோல்டு பண்ணிகிட்ருக்க இடம் தான் இந்த அக்குமுலேஷன் லெவல். இந்த அக்குமுலேஷன் லெவல் எங்கே பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் பிரேக் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது கிட்டத்தட்ட 4000 சம்திங் 200 300 அந்த ரேஞ்ச். ஓகேவா? அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது பிடிசி வந்து அப் ஆகும். ஓகேவா? நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹெட்னா தலை, ஷோல்டர்ஸ்னால் சைடில். ஓகேவா? ஹெட்டு ப்ரைஸ் வந்து ஹெட்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ஷோல்டர்ஸ் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஓகேவா? ஹெட்டை விட கம்மியாகவும் இருக்கும். ஸோ 2 ஷோல்டர்ஸ். ஓகேவா? இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு, இனியும் ஒன்று ஃபார்ம் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த மாதிரி இங்கே கீழே போய் இந்த ரேஞ்ச் அரவுண்ட் 3500 550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன் ஆகி திரும்ப வந்து $4000 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷுவராக அந்த அக்யூரேட் ப்ரைஸ், அதாவது இந்த ஷோல்டர் எந்த அளவு போயிருக்கு அந்த அளவு தான் போகும் அப்படிங்கிற ஹெல்டு ஷோல்டர்னால் ஒரு $100-200 அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டு இருந்தாலும் ஓகே தான், அக்செப்டபிள் தான். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக ஒரு டவுன் ஆகி திரும்ப வந்து இந்த ரேஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சு போச்சுன்னா இந்த ஒரு அக்குமுலேஷன் லெவல் ஓவர் ஆகலாம். ஓவர் ஆகி திரும்ப அப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா திரும்பவும் இந்த ஷோல்டர் வந்து திரும்பவும் ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுத்து எப்போ வந்து இந்த எல்லோ லைனை பிரேக் பண்ணி மேலே மார்க்கெட் போகுதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பம்பு இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக இருக்கிற அக்குமுலேஷன் லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா மோஸ்ட்லி
நார்மல் ட்ரேடர்ஸ், அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குமுலேஷன் லெவலில் யாருமே ஹோல்டு பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து டைம் வேஸ்ட், என்ன சொல்ல, ரொம்ப நாளாக ஹோல்டு பண்ணிக்கணும். அதனால் வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரு ஆக மாட்டாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதை பிரேக் பண்ணி என்ட்ரு ஆகும்போது நார்மல் ட்ரேடர்ஸும் என்ட்ரு ஆவாங்க, எல்லாருமே வந்து இந்த ரேஞ்சில் என்ட்ரு ஆவாங்க. ஸோ வந்து கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் அந்த மாதிரி மூவ் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது இதே மாதிரி ஷோல்டர் ஃபார்மேஷன் இங்கேயும் ஃபார்ம் ஆகி மூவ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் பிடிசியை பொறுத்தவரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதேமாதிரி இன்றைக்கி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு கிட்டத்தட்ட $120 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷடன் டவுன் ஆகிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லைட்டாக மூவ் ஆகி $3700 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரை இல்லை, டவுன் ஆகலாம், எங்கே வரைக்கும் டவுன் ஆகலாம். அடுத்த ரேஞ்ச் சப்போர்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா $3547, $3550 நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அது ஒரு ரொம்ப நாளாக அடிக்கடி அந்த சப்போர்ட் ரேஞ்ச் மார்க்கெட் போயிட்டு வருது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு கூட மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? பிடிசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்டு காயின்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு 80% காயின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டவுன் ஆகியே தீரணும், மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகணும். டவுன் ட்ரெண்டில் இருக்கிற காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்தளவு அப்பாகி டவுன் ஆகிட்டு இருக்க காயின்ஸ் மட்டும் தான். ரொம்ப நாளாக டவுனில் இருக்கிற காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காயின்ஸ் மட்டும் தான் கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ஃபைன் பண்ணி வேணால் அந்த காயினில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த டைம் என்ன மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அலர்ட்டாக ட்ரேட் பண்ணிக்கணும். ஒரு ஷார்ட் ட்ரேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஷார்ட்ன்றதை விட ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸ்விங் ட்ரேட் மீன்ஸ் அப்பப்போ மார்க்கெட்டில் லைவாக பார்த்து ஒரு சின்ன ட்ரேடு அரை மணி நேரம் 1 ஹவருக்குள்ளே வந்து முடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடணும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் இன் அப் ட்ரெண்ட். ஓகேவா? கண்டிப்பாக அந்த காயின்ஸ்லாம் வந்து டவுன் ஆகணும். டவுன் ஆன அப்புறம் நீங்கள் என்ட்ராகலாம். அப் ட்ரெண்டில் நீங்கள் என்ட்ராகிறது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபான வேயாக இருக்காது. அப் ட்ரெண்டில் என்ட்ரு ஆனாலும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ப்ராஃபிட் எடுத்தோமா வெளியே வந்தோமான்னு இருக்கணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்தெந்த காயின்ஸ் வந்து ரொம்ப நாளாக டவுன் ட்ரெண்டில் இருக்கோ அந்த காயின்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த காயின்ஸ்லாம் ரிட்டன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும் அல்ட்டு காயின்ஸை பொறுத்தவரை. நாட் ஒன்லி அல்ட்டு காயின்ஸ், பிட்காயின் கூட. ஏன்னா பிட்காயினும் ரொம்ப நாளாக ஒரே அக்குமுலேஷன் லெவலில் தான் போயிட்டுருக்கு. என்றைக்கு அது இதை பிரேக் பண்ணி ரிட்டன் ஆகுதோ அன்னைக்கு வந்து பாருங்கள், நான் சொல்கிறது மாதிரி கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் ரிட்டன் இருக்கும். ஐ மீன் $6500 ஒரே நாளில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ நல்லாவே பார்த்துக்கோங்க. அதுக்கு தக்கன நம்ம மைண்ட் செட்டும் வந்து மார்க்கெட்டை பொறுத்து இருக்கணும். கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் டவுன் ஆகணும்னு மார்க்கெட் ஃபீல் ஆகணும். கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னா அடுத்து வந்து மார்க்கெட் அப் ஆகணும்னு உங்களுக்கு அப் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சின்ன இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு நல்ல விதமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து வேறு ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.